ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் பிரியாணியில் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா ப்ரௌனாக ஒரு அளவுக்கு விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா அது கூட புதினாவும் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஸோ நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. அதனால் புதினாவும் போட்டு அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கின மேலே மிளகாய்த்தூளும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டால் குக்கரில் அது கரெக்டாக இருக்கும் அளவு. நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி வந்து நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டால் கமன்னு பிரியாணி ஸ்மெல் வரும். டொமேட்டோ ரைஸு பிரியாணி ஸ்மெல்லில் டொமேட்டோ ரைஸ் ரெடி. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பாப்பாவுக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிரியாணி டேஸ்ட்டில் டொமேட்டோ ரைஸ் செஞ்சு பாக்ஸுக்கு லஞ்சுக்கு கட்டி அனுப்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.